தொடர்ந்து பதான்கோட் விமான தளத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதற்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்திருக்கிறது. ஜம்முவில் ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த நிலையில் தொடர்ந்து பதான்கோட் விமான தளத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டு அதற்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்திருக்கிறது. சுசித்ரா, விவரங்கள். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்தியாவினுடைய விமானப்படை தளமான பதான்கோட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திலும் பீரங்கி தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதற்கு தகுந்த பதிலடி என்பது இந்தியா தரப்பிலிருந்தும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக பதான்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த விமானப்படை தளம் கடந்த 2016ஆம் ஆண்டும் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பாவுடைய அந்த தாக்குதலை தொடர்ந்து தற்பொழுது இந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலத்தில் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானுக்கு எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் ஊர்களில் தற்பொழுது பாகிஸ்தானுடைய ட்ரோன் அட்டாக்குகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ஆகியவையும் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதற்கு பதிலடி தரும் விதமாக இந்தியாவுடைய விமானப்படையும் இந்திய ராணுவம் தயாராக டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமான பதிலடியை அவர்கள் அந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகிறார்கள். மிக முக்கியமாக ஜம்முவை பொறுத்த அளவில் இந்த தாக்குதலை அடுத்து முற்றிலுமாக மின்சார இணைப்பு என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 8 ஏவுகணைகள் ஜம்மு காஷ்மீரை நோக்கி பாகிஸ்தானில் இருந்து வருவதற்கான அந்த ஒரு அறிகுறிகள் என்பது தென்பட்டதாகவும், குறிப்பாக சம்பா, ஆர்எஸ்புரா, ஜம்முவினுடைய சிவில் விமான நிலையம், ஆர்னயா உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த அதனை சுற்றியுள்ள பகுதிகளை நோக்கி இந்த ஏவுகணை தாக்குதலை தற்பொழுது பாகிஸ்தான் நடத்தி வருகிறது என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு தகுந்த பதிலடி என்பது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் சார்பாகவும் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. பாலா, நன்றி. சுசித்ரா, அரவிந்த், இது தொடர்பான விவரங்களையும் கொஞ்சம் சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்தா பதிவு செஞ்சது. பத்தான்கோட் ஏர்பேஸ், அதே போல ஜம்முவோட ஏர்போர்ட்டையும் சத்வாரிங்கிற இருக்கிற அங்க இருக்க ஏர்பேஸையும் எங்க டார்கெட் பண்ண பாத்திருக்காங்க. அதே போல ஒரு ஹைவேவும் நம்ம எங்கெல்லாம் நம்மளோட டிஃபென்ஸ் மூவ்மெண்ட் இருக்கோ, நம்ம டிஃபென்ஸ் பர்சனல் மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் இங்க டார்கெட் பண்ணணும்னு தான் பாகிஸ்தான் ட்ரோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்க ரிப்போர்ட்டர் கரஸ்பாண்டன்ட் சொன்ன மாதிரி பத்தான்கோட், ஜம்முவோட ஏர்பேஸ், அதே போல ஒரு ஹைவே. சோ இந்த மூணுமே ட்ரோன் லான்ச் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். பட் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சக்சஸ்ஃபுல்லா இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணப்பட்டிருக்கு. ஜம்முல மட்டும் ஒரு 6 இன்டர்செப்ஷன் நடந்திருக்கு. பத்தான்கோட்ல எவ்வளவு ட்ரோன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆர்மி சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ட்ரோனுமே எந்த ப்ரொஜெக்டிலுமே பாகிஸ்தான்ல இருந்து லான்ச் பண்ண எந்த ப்ரொஜெக்டிலுமே டார்கெட்டை ஹிட் பண்றதுக்கு முன்னாடியே ஏர்லயே நம்ம அதை த்வாட் பண்ணிட்டோம், ஏர்லயே நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். சோ எந்த லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஆல்சோ லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்படல. பட் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு அத்துமீறல்களை பாகிஸ்தான் தொடர்ந்து செய்வது பாகிஸ்தானுக்கு தான் நல்லதில்லை. பிகாஸ் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சரி, அதே போல நம்மளோட அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியும் சரி, டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்சிவ் ரெண்டுமே வி ஆர் ஃபுல்லி ப்ரிப்பேர்டுங்கிறது இந்தியா ராணுவமும் அதே போல இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் மீண்டும் இன்னைக்கு நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியாவுக்கான பிரஸ் கான்ஃபரன்ஸா இருந்தாலும் பாகிஸ்தானுக்கும் தெளிவான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். நாங்கள் அனைத்துக்கும் தயாராக இருக்கிறோம், இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது, நீங்கள் தவிர்த்தால் இது அடுத்த கட்டத்துக்கு செல்லாது என இந்திய அரசு மிகவும் தெளிவாக தெரிவித்த பிறகும் பாகிஸ்தான் இது போன்ற அத்துமீறல்களை செய்வது பாகிஸ்தானுக்கு நல்லதல்ல. நிச்சயமா. திரு மாதேஸ்வரன், தற்போதைய இந்த 2 தாக்குதல் நடவடிக்கைகளையும் இந்தியா முறியடித்திருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க? முறியடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எஸ்கலேட் பண்றாங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. அதனால அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவை அவங்க அட்டாக் பண்ண முயற்சிருக்கிறாங்க. ஒன்று வைஷ்ணவ் தேவி டெம்பிள் சுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது பட்டான்கோட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்வர்ட் பேஸ். அந்த பார்டருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் அது வல்னரபிள்ங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. ஆனா அது ஒரு பெரிய பேஸ். அதை டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா இது ரொம்ப கிளியரா எஸ்கலேஷனுக்கு அவங்க அட்டெம்ட் பண்றாங்க. அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப கிளியரா சொல்ல விரும்புறேன். அதாவது டெரரிசம்ங்கிறது பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஐடியாலஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்ட்ராட்டஜி. அதை இப்போ பேல்காம் அட்டாக் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அது கிளியரா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு. அதாவது எங்களுடைய ஆப்ஜெக்டிவ் டெரரிஸ்ட் யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அவங்கள ஒழிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி எந்த சக்திகள் இருக்குதோ, யார் அவங்களுடைய ஹேண்ட்லர்ஸோ, யார் எந்த ஹெட் குவார்டர்ஸ்ல அவங்க இருந்தாலும் அவங்கள நாங்கள் பிடிப்போங்கிறது அவர் கிளியரா சொல்லிருக்காரு. அது இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம். அதனால பாகிஸ்தான் அரசும்
பாகிஸ்தானுடைய மிலிட்டரியும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்ங்கிறத ரொம்ப கிளியரா அதுல இண்டிகேட் பண்றாரு. அதனால இவங்க எஸ்கலேட் பண்ணும்போது நம்ம அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். இதை வந்துட்டு அடுத்த ஹையர் லெவல்ல நம்ம ரெஸ்பாண்ட் கொடுத்தோம்னா தான் டேமேஜஸ் அவங்களுக்கு அன்அக்செப்டபிள் லெவல்ல டேமேஜஸ் உண்டு பண்ணாதான் அவங்க அடங்குவாங்கன்னா அதையும் நம்ம தயாரா இருக்கணும். இப்ப இருக்கிற நிலைமையில அது முக்கியமா நீங்க யுக்ரைன் வார் அப்புறம் காசா இதெல்லாம் கிளியரா என்ன தெரியுதுன்னா, இப்ப வீக்கர் நேஷன் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வீக்கர் நேஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆயுதங்கள் இப்ப. அதனால டைரக்டா முன்னாடி இருக்கிற மாதிரி பெரிய லெவல் எஸ்கலேஷனுக்கு போகாம ட்ரோன்ஸை வந்துட்டு நிறைய லெவல்ல யூஸ் பண்ணி டேமேஜஸ் ஜாஸ்தி கொண்டு பண்ணலாங்கிறது ஒரு யுக்ரைன் வார்ல ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். அதனால இதுக்கு நம்ம இது எதிர்பார்த்தது நம்ம கிளியரா ப்ரிப்பேர் பண்றோம். அவங்களுடைய அட்டாக்ஸ் முறியடிச்சிருக்குங்கிறது அதில் இருந்து தெரியுது. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது. ஆனாலும் இது வந்துட்டு இந்த லெவல்ல நிக்காது. இது அடுத்த லெவல்ல அவங்க எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இதுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோங்கிறது அடுத்த ஒரு 2 நாள்ல தெரியும் கிளியரா. இது இன்னும் எஸ்கலேட் ஆகுமா, இது ஒரு 2 நாள்ல அடங்குமாங்கிறது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பொறுத்து இருக்கு. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து முக்கியமா அவங்களை என்ன அதிகமா அடி வாங்குற மாதிரி இருந்ததுனா தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது வீக்கர் ஸ்டேட் மென்டாலிட்டியில ஆப்ரேட் பண்ணுது. ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வீக்கர் ஸ்டேட் மென்டாலிட்டி ஒரு கான்ஃபிளிக்ட் தொடங்குச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு ஸ்டேல்மேட் மாதிரி கொஞ்சம் டேமேஜஸ் இது வல்லரசு எதிரி வல்லமையா இருக்கும்போது அவங்க மேல கொஞ்சம் டேமேஜஸ் கிரியேட் பண்ணாலும் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு விக்டரி மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த சிச்சுவேஷன் தான் பாகிஸ்தான் இருக்கு. அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்துட்டு டீல் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா டீல் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வேற வழி கிடையாது இந்த இதுல. ஓகே, திரு ராஜகோபால் நிறைவு கருத்தா சுருக்கமா சொல்லிடலாம். ஒரு 8 ஏவுகணைகளை தடுத்து வீழ்த்தியிருக்காங்க. முக்கியமாக 3 கருத்துக்களை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். முதல் கருத்து வந்து பாகிஸ்தான் இதை வந்து திட்டமிட்டு செய்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த நடவடிக்கைகள் தனியுமா, பாகிஸ்தான் பணியுமா என்று கேட்டீர்கள் என்றால் பாகிஸ்தான் நிச்சயமாக உடனடியாக பணியாது என்பது தான் என்னுடைய கருத்து. நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். ரெண்டாவது, இதை அவங்க செய்வதனால அவங்களுக்கு உள்ளூர் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவங்க திசை திருப்பி மக்களை வந்து ஒன்றுபட செய்ய முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக அனைத்து மக்களையும் அவங்க ஒன்றுபடுத்த அங்கே முயற்சி நடக்குது. அதுக்கு இது ரொம்ப பயன்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது. மூணாவது, இந்தியா வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணும், இந்த S-400ன்ற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றதை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த S-400 வந்து சைனாவே ரஷ்யா கிட்ட வாங்கினது 2014ஆம் ஆண்டு தான். நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கி அக்ரிமெண்ட் போட்டது 2018. பெரும்பாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உபயோகப்படுத்தப்படலை உலக அளவில். ஆகவே பாகிஸ்தானுக்கு இது எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குன்றது தெரிஞ்சிருக்காது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 மாதங்களுக்கு பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை தொடரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதற்கு தகுந்த நாம் பதிலடியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பாகிஸ்தான் ஏவுகணைகளை S-400 மிசைல் தடுத்து வீழ்த்தி இருக்கிறது. ஜம்முவை நோக்கி 8 ஏவுகணைகளை பாகிஸ்தான் வீசியதாகவும் கூறப்படுகிறது. ஜம்மு விமான நிலையம், சம்பா, ஹரினா, ஆர்எஸ்புரா உள்ளிட்ட இடங்களை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணைகளை தடுத்து நொறுக்கி இருக்கிறது இந்தியா.